சட்டத்தமிழ் வணக்கம். ஒருத்தர் தங்களுடைய கோரிக்கையை ஒருத்தருக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அப்படி தங்களுடைய கோரிக்கையை வைக்கும்போது, ஒண்ணு அதை ஏத்துக்கிடணும். அப்படி இல்லைன்னா நிராகரிக்கணும். இந்த 2ல ஏதாச்சும் ஒண்ணு தான் செய்ய முடியும். ஆனா, ஒரு இடத்துல நீ இப்படியா இந்த மாரி கோரிக்கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வேற மாரியான ஒரு செயல் செஞ்சா என்ன ஆகும்? நான் எத சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு? ஒரு பெரிய நிறுவனத்தில வேலை செய்யக்கூடிய நபர்கள், அவங்களுடைய தேவைகளோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையோ அத பத்தி கோரிக்கையா அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கிடம் வைக்கிறாங்க. அதுக்கு அந்த நிர்வாகம் சரியான பதில் குடுக்கணுமே தவிர, நீங்க இந்த மாரியான போராட்டங்கள் அல்லது இந்த மாரியான கோரிக்கையெல்லாம் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, கதவடைப்புன்னு சொல்லிட்டு லாக் அவுட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஏழை தொழிலாளர்கள் தங்களுடைய பொருளாதார சூழ்நிலை காரணமா அவங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தங்களுடைய கோரிக்கையவே விட்டுட்டு அந்த நிர்வாகத்திற்கு ஏற்றாற்போல கீழ்ப்படிய சூழ்நிலை உருவாகிறது. இதுதான் லாக் அவுட்னு சொல்லுவாங்க. கதவடைப்புன்னு அர்த்தம். நன்றி.